அனைவருக்கும் வாழ்த்துக்கள். டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோம். சந்தோஷமான ஒரு மாதம். ஆண்டினுடைய கடைசி மாதம். கிறிஸ்மஸ் வர இருக்கிறது. கிறிஸ்மஸ் சீசனில் இப்போ இருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் 3 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏசாயா 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இயேசு பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் தீர்க்க தரிசனமாக ஏசாயா சொல்கிறார். இயேசு பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக. அநேகர் கேட்கலாம், நாம் நினைக்கலாம், இயேசு கன்னி மரியாளிடத்திலே பிறந்தார், மரியாதமாவுக்கு தான் அவர் பிறந்தார், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தான் அவர் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்னு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. நம்ம யோசிக்கலாம். அதோட நிறுத்தலை. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த இயேசுவுக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் நாமம் அதிசயமானவர். இயேசுவுக்கு அதிசயமானவர் என்ற பெயர் எப்படிங்க வந்துச்சு? அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் சமாதான பிரபு. தேவனாக இருந்தவர் பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவகுமாரன். கோடிக்கணக்கான தூதர்கள் அவரை இரவும் பகலுமாக 24 மணி நேரமும் இந்த இயேசுவை துதித்து ஆராதித்து கொண்டிருந்தார்கள். மனுக்குலத்தின் மேலே அன்பு வச்சு, மனிதனை நேசித்து, மனுக்குலத்தை நான் நேசிக்கிறேன், இந்த மனித இனத்தை நான் மிகவும் அன்பு கொள்கிறேன் என்பதை வெளிப்படுத்துறதுக்காக வானத்தில் இருந்து இறங்கி இயேசு என்ற பெயரில் மனிதனுக்காக மனிதனாக அவர் பிறந்தார். இது ஒரு அதிசயம். 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. தேவகுமாரனாக இருந்தவர், தேவனுடைய ஒரே பேரான அன்பின் குமாரன், மனிதன் மேலே அன்பு வைத்து நம்ம மேலே அன்பு வச்சு நமக்காக பிறந்தார். அந்த அன்பை வெளிப்படுத்தினார். நமக்காக பிறந்து தன்னையே கொடுத்து அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, சமாதான பிரபு. உலகத்தில் இன்றைக்கு யுத்தங்களும் போர்களும் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசுவுக்கு இன்னொரு பேர் இருக்குது பாரு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. இயேசு பிறந்தார் பாருங்க. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேம் என்ற ஊரில் அவர் பிறந்தார். மேற்பரிடத்திலே தேவதூதன் தோன்றி ஒரு நற்செய்தியை அவன் சொல்லுகிறான். கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். நமக்காக இந்த இயேசு பிறந்தார். நம்ம மேல அன்பு வச்சு நம்மை ஆஸ்வதிக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற முடியும். நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தும்படி நமக்காக அவர் பிறந்தார். ஒரு குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இது ஒரு பகுதி, உங்கள் வீட்டில் தியானியுங்கள். இயேசு பிறந்தப்ப வான சாஸ்திரிகள் 3 ராஜாக்கள் கிழக்கிலிருந்து இயேசுவை பார்க்கும்படி வருகிறார்கள். அவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது. இந்த வான சாஸ்திரிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது. ஒரு நட்சத்திரம் சாஸ்திரிகளை வழிநடத்துச்சு. நம்ம பார்க்குறோம் பாருங்க. பொதுவாக இரவு வேளைகளில் வானத்தை பார்த்தா ஏராளமான நட்சத்திரங்கள், நிறைய நட்சத்திரங்கள் தெரியும் வானத்தை அண்ணாந்து பார்த்தா. இந்த நட்சத்திரத்தை பற்றி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். ஆபிரகாம்னு ஒரு மனுஷனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப சோர்வாக காணப்பட்டார். இவ்வளோ வயசாகி நமக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறேன்னு அவர் நினச்சேன். அந்த ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், குழந்தை இல்லைன்னு வருத்தப்படியா, சோர்வாக இருக்கிறியா, வெளியே வந்து நட்சத்திரத்தை பாரு, நட்சத்திரங்களை உன்னால் கவுண்ட் பண்ண முடியுமா, இதை கவுண்ட் பண்ணி பாருன்னு சொல்கிறார். யாருமே நட்சத்திரங்களை கவுண்ட் பண்ண முடியாது. தானியேல் சொல்கிறாரு பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், நீதியின் பாதையிலே ஜனங்களை நடத்துகிறவர்கள், நீதியின் பாதையில் ஜனங்களை நாம் நீதியின் வழியினை நடத்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நட்சத்திரங்களைப் போல பூமியிலே பிரகாசிக்க செய்கிறார் என்று தானியேல் சொல்கிறான் பாரு. இந்த நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரம் கிடையாது. இந்த வான சாஸ்திரிகளை வழி நடத்தின நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரம் கிடையாது. இயேசு பிறந்ததை இந்த சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கும் பொருட்டு இயேசு பிறந்த இந்த செய்தியை இந்த 3 வைஸ்மேன் தெரிந்து கொள்ளும்படியாக இந்த நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டினர். இயேசு பிறந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு. முதல் வசனம் இப்படி தான் ஆரம்பிக்குது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இயேசு பிறந்தது இந்த சாஸ்திரிகள் கேள்விப்பட்டு நேர ஏரோது ராஜா அரண்மனைக்கு போகிறாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார்.
அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏரோது ராஜாவுக்கு அங்கே அரண்மனையில் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. நம்ம ராஜாவாக இருக்கோம், நமக்கு மேலே இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறார், யார் அவர் இப்போவே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் விசாரிக்கிறான். அங்கேருந்து வெளியே வரும்போது தான் இந்த நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டினது. இயேசு பிறந்த இடத்துக்கு நேராக அவங்க வந்து சேர்றாங்க. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வசனத்தை நாம் படிக்கும்போது, கர்த்தரை நாம் தேடும்போது, அன்றைக்கு அந்த சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் வழிகாட்டுச்சு. இன்றைக்கு தேவன் அவருடைய வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் நமக்கு வழிகாட்டுகிறார், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிறார். கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது, அவருடைய முகத்தை நாம் தேடும்போது, ஒவ்வொரு நாளும் அவரை நாம் தேடும்போது நம்முடைய முகம் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். மற்றவர்களுக்கு முன்பாக, இந்த உலகத்துக்கு முன்பாக, இந்த பூமியில் கர்த்தர் நம்மை அநேகருக்கு பிரகாசம் உள்ளதாக நம்மை மாற்றுகிறார். பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அதற்கு என்ன செய்யணும்னா, அவரை ஒவ்வொரு நாளும் தேடணும், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவருக்காக நாம் பிரகாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நன்மையானதாக ஒவ்வொரு நாளும் மாற்றுகிறார். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு இயேசு நம்முடைய ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக நீ மாம்சத்திலே மனிதனாக பிறந்த முடியாது துதிக்கிறோம். உடைய நாம அதிசயம் நாங்கள் சொல்லுகிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஆண்டவரே உடைய அதிசயத்தை நீர் வழங்க செய்வீராக. உண்மை ஒவ்வொருவரும் நோக்கி பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்க, ஒவ்வொரு வாழ்க்கையும், ஒவ்வொரு முகங்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பிரகாசிக்க செய்கிறபடியால் துதிக்கிறோம். உமக்காக ஒவ்வொருவரும் பிரகாசிக்க நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வீராக. இயேசு நாமத்தில் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எல்லாம் இயேசுவின் ஒளியை பிரகாசிப்பார். நாம் ஒளியின் பிள்ளை, நம்மில் இருளே இல்லை. இயேசுவுக்காக பிரகாசிப்போம். நாம் ஒளியின் பிள்ளை, நம்மில் இருளே இல்லை. மனிதர் முன்பாக பிரகாசிப்போம். இயேசுவை நோக்கி பார்ப்போரெல்லாம் பிரகாசமடைவார், வெட்கப்படார். நாம் ஒளியின் பிள்ளை, நம்மில் இருளே இல்லை. இயேசுவை அறிவித்து பிரகாசிப்போம். நாம் ஒளியின் பிள்ளை, நம்மில் இருளே இல்லை. எழுந்து எரிந்து பிரகாசிப்போம். கொண்டு நாம் உலகிலே சுடராய் பிரகாசிப்போம். நம் மூலமாக தேவனின் நாமம் மனிதர் முன்பாக கனம் பெறட்டும். நாம் ஒளியின் பிள்ளை, நம்மில் இருளே இல்லை. எங்கும் எப்போதும் பிரகாசிப்போம். நாம் ஒளியின் பிள்ளை, நம்மில் இருளே இல்லை. பரலோகில் என்றும் பிரகாசிப்போம்.